ஹாய், வெல்கம் டு நேத்ரா ஹோம் பேக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன கேக் ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாக்கோ ட்ரஃபிள் தாங்க செய்ய போகிறோம். அதாவது கேக்கில் அந்த ட்ரஃபிள் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே நான் வந்து 400 கிராம் டார்க் காம்பவுண்ட் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம விப்பிங் க்ரீமில் செய்யலை, அதுக்கு பதிலாக நம்ம ஃப்ரெஷ் க்ரீமில் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 200 கிராம் டார்க் காம்பவுண்டுக்கு 100 கிராம் வந்து ஃப்ரெஷ் க்ரீமு. நான் 400 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு 200 கிராம் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை வந்து மெல்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம இதை வந்து லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். கொதிக்கிற அளவுக்கு சூடு பண்ணாதீங்க, சும்மா லைட்டாக சூடானாவே போதும். நீங்கள் யூஸ் பண்ணும்போது க்ரீம் யூஸ் பண்ணும்போது ஃப்ரிட்ஜிலேருந்து ரூம் டெம்ப் எடுத்து வச்சுடுங்க. ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, க்ரீம் வந்து மெல்ட் ஆகணும். அதை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அதை வந்து ஹீட் பண்ணி மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மெல்ட் ஆனால் போதும். இப்போ நம்ம இதை வந்து சாக்லேட்டில் நம்ம எடுத்து வச்சுக்க டார்க் சாக்லேட்டில் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் சாக்லேட்டையும் க்ரீமையும் ஒன்றா போட்டு நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கூட நீங்கள் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து சாக்லேட் இந்த க்ரீமை வந்து நம்ம இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வச்சிங்கன்னா நம்மளுக்கு அந்த ட்ரஃபிள் வந்து செட் ஆகிடும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க, அப்போ தான் செட் ஆகும். நம்ம கேக்கு ட்ரஃபிள் கேக் செய்யும் போது எடுத்து நம்ம க்ரீமுக்கு பதிலாக இது தானே போடுவோம், அப்போ பண்ணும்போது அந்த செட் ஆகிருக்கும், நல்லா செட் ஆகிருக்கும். அவ்வளோதாங்க. பாருங்கள், நம்மளுடைய ட்ரஃபிள் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீட்டிலேயே ஈஸியாக செஞ்சுக்கலாம். பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்குது, எவ்வளோ கிளேஸியாக இருக்குது பாருங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.